வணக்கம் உறவுகளே. இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால் திருக்க மீன் வெட்டி இந்த குழம்பு கொண்டு வச்சு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சாப்பிட போகிறோம். வாங்க முதலாவதாக இதை பீஸாக என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் வெட்டுவோம். துண்டு தான் என்ன செய்யணும்னு சொன்னால் வாங்கியிருக்கோம். சின்னஞ்சிங்கன்னா இதை வெட்டணும். பார்த்தீங்கன்னா நல்ல திருக்கெல்லாம் படி வெட்டியாச்சு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னது இதை கழுவோம் நண்பர்களே. ரைட், ஓகே நண்பர்களே. இப்போ திருக்க மீனெல்லாம் என்ன செய்யாச்சுன்னா வெட்டி வடிவாக 2-3 தடவை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் உப்பெல்லாம் போட்டு திருக்க வந்து கழுவுக்கு உப்பெல்லாம் போட்டு வடிவாக என்ன செய்யணும்னு சொன்னால் கழுவி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கு. ரைட், உறவுகளே சட்டி வந்து என்ன செய்யறதுன்னா சூடாகிட்டு இப்போ என்ன செய்யணும். ரைட், எண்ணெய் விட்டாச்சு. என்ன செய்யணும்னு சொன்னால் இவங்க எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறேன். இப்போ வந்து வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, அடுத்து வந்து கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம். இது வந்து உறவுகளே நல்லா வெந்தயம் போட்டு சமையுங்கோ. ரைட், நல்லா பொன்னிறத்துக்கு வர மட்டும் என்ன செய்யணும்னு சொன்னால் வதக்க போகிறோம். அப்பா கூட கொஞ்சம் விடுங்க, எலும்பி கொஞ்சம் அப்பாவுக்கு. ரைட், வெங்காயம் நல்லா என்ன செய்யுதுன்னா வதங்கிட்டது. இப்போ இஞ்சி பூண்டு, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டி இதை திருக்கியை போட்டு என்ன செய்யப்படுவோம்னா அப்படியே பிரட்ட போகிறோம். அந்த பெரிய எதுண்டா தான் நான் என்ன செய்யணும். வீட்டில் நானும் சமைப்பேன், வைஃபும் சமைப்பா. நீங்கள் என்ன கூட அவரை நான் தான் வீட்டில் சமைக்கிறேன். வைஃபுக்கு உடம்பு விளையாட்டி முடியாட்டி நான் என்ன செய்யணும்னு சொன்னால் சமைத்து கொடுப்பேன். எல்லாம் அப்படி சேர்ந்து என்ன செய்யணும் வதங்கட்டும். என்ன செய்யப்படும்னு சொன்னால் மூடி வைக்க போகிறோம். இது என்ன செய்யப்படும்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் மூடி விட்டால் தான் அந்த அவிஞ்சு. ரைட், இப்போ வந்து தேங்காய் பால் வந்து விட போகிறோம். இப்போ வந்து முதலாம் பால் கொஞ்சம். இப்போ என்ன செய்யப்படும்னு சொன்னால் தூள். திருப்பம் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மூடி வைக்க போகிறோம். அதுக்கு முதல் உப்பு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் அளவை பார்த்துட்டு. ரைட், உறவுகளை இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை போல வந்து கொதிக்கிறவங்கள கொஞ்சம் பழப்புளி கொஞ்சம் போட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் போடு இன்னும் இருக்கா என்ன செய்யணும்னு சொன்னால் பார்த்தீங்கண்டா உறவுகளே, சுட திருக்க மீன் குழம்பு ரெடி. ரைட் உறவுகளே, இப்போ சுட திருக்க மீன் குழம்பு ரெடி. இப்போ என்ன செய்யணும்னா சாப்பாட்டில் என்ன செய்யணும்னு சொன்னால் விட்டு சாப்பிட போகிறோம். ரைட் உறவுகளை இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் மீன் பொரியல், வெண்டிக்காய் பொரியல், பீட்ரூட் பொரியல், வெள்ளாரை சம்பல் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட போகிறோம். அதோட முருக்கங்காய் இறால் போட்டு சொதி. எப்படி இருக்கு சாப்பாடு? ரைட், நல்ல சுடாச்சிருக்கு நண்போட.
எப்படி இருக்காண்டு சொல்லுங்க நண்பர்களே. லைக் பண்ணுங்கள்,